டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு கிடைக்கவுள்ள நிவாரணங்கள், ரணில் விடுத்த கோரிக்கை. ரணிலுடன் ஒருபோதும் இணையவே மாட்டோம், யாழ்ப்பாணத்தில் சஜித் திட்டவட்டம். அனிலத்தீவு கடற்றொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதி. அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்களை எச்சரிக்கும் நாமல். நாடு முழுவதும் தொழில் மேம்பாட்டு அமைப்புகளை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். பலத்த காற்றுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 3000 சிறுவர்களின் உயிரை காப்பாற்றிய பாடகி. தாக்குதல்களின் தீவிரத்தை அதிகரித்துள்ள ஹிஸ்புல்லா, அவசரமாக கூடும் இஸ்ரேலிய அமைச்சரவை. தொடர்வென விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் நலன்புரி திட்டங்களின் பலன்களை மக்களுக்கு விரைவாக பெற்றுக் கொடுக்க மாகாண ஆளுநர்கள் தலையிட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்களை வினைத்திறனாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு ஆளுநர்கள் தலையிட வேண்டும் எனவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். பரம்பரை இலவச காணி பரிமாற்ற திட்டத்தின் வினைத்திறன், மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறை, அவசரமாக தீர்க்க வேண்டிய மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது மாகாண மட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக சுட்டிக்காட்டிய கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த, தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் இல்லை, அவரோடு இணையப் போவதும் இல்லை. நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்புடன் இருப்பவர்களுடன் ஒருபோதும் இணையப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் நீங்களும் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மை இருக்கிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இங்கு வந்து பல்வேறு உதவிகளை வழங்கியிருக்கின்றேன். இதனை நாட்டின் அனைத்து இடங்களிலுமே முன்னெடுத்து வருகின்றேன். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எமது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எம்மாலான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றேன். பாடசாலைகளுக்கு மற்றும் வைத்தியசாலைகளுக்கென உதவிகளை செய்வது தேர்தலுக்காக அல்ல, அது எனது நீண்ட நாள் திட்டம். இதற்கமையவே நீண்ட காலமாக அனைத்து இடங்களிலும் இதனை ஒரு பணியாக செய்து வருகின்றேன். நான் இங்கு வந்து மைதானத்தில் கதைத்த ஒரு விடயத்தை சிலர் சர்ச்சையாக்கியுள்ளனர். அதனை வைத்து எனக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக நல்லாட்சி காலத்தில் மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. அதன் நினைவில்தான் மைதானம் தொடர்பாக இளைஞர்களிடம் வினவினேன். ஆனால் மண்டதீவு என நினைவு வரவில்லை. இதனால் மண்டதீவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கட்டமாக இந்த மைதானத்தை அமைப்போம். இப்போது நாட்டின் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்றன. அதிலும் அதிபர் ரணிலுடைய செயற்பாடு அதிபர் தேர்தலை முன்னிறுத்தி நடக்கிறதே ஒழிய சாதாரண மக்களுக்கானதல்ல. நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்புடன் இணைந்து செயற்படும் நபர்களுடன் ஒரு நாளும் நான் இணைந்து செயற்படுவதில்லை. அவ்வாறானவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் இல்லை. நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அதேவேளை புதிய அரசியல் நிலையாக எனது பணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். இதற்கு அனைவரும் ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கரை ஒதுங்கிய அனிலத்தீவு கடற்றொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் அமைச்சருமாகிய டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். அனிலத்தீவு கடற்பரப்பிலிருந்து கடந்த ஜூன் மாதம் 10ஆம் நாள் மாலை 5 மணியளவில் கடற்றொழிலுக்கு சென்ற குறித்த இருவரும் கரை திரும்பாத காரணத்தினால் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அனிலத்தீவு கடற்பரப்பெங்கும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்களால் தீவிர தேடுதல் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அனிலத்தீவைச் சேர்ந்த திருச்செல்வம், மைக்கேல் பெர்னாண்டோ,
நாகலிங்கம் விஜயகுமார் என்கின்ற இருவருமே படகு இயந்திரம் பழுதாகி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் பகுதியில் கரையொதுங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தன. இதனையடுத்து குறித்த இருவரின் குடும்பத்தினர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து இருவரையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் கடற்றொழில் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக திடீரென்று தமது கொள்கைகளை மாற்றும் அரசியல்வாதிகள் குறித்து தமிழ் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த எச்சரிக்கையை விடுப்பதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பம் முதலே ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் நம்பலாம். எனினும் தேர்தலுக்காக தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்பவர்கள் தற்போது களத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அதே அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் இதுவும் இந்த கட்சிகளின் இரட்டை வேடத்துக்கு சான்றாகும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் நிறுவப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்ய நாடு முழுவதிலும் 25 மாவட்ட தொழில் மேம்பாட்டு அமைப்புகளை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சபைகளின் கட்டமைப்பு, பங்கு மற்றும் பொறுப்புகளை தீர்மானிப்பதற்கும் முழு செயல்முறையையும் மேற்பார்வை செய்வதற்கும் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்படும் என அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். வாராந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் வைத்தே இதனை தெரிவித்துள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தற்போது பல சிக்கல்களில் சிக்கி தவிக்கின்றன என்பதை ஒப்புக்கொண்ட அவர் அணுகக்கூடிய மற்றும் நன்மை பயக்கும் ஒரு அமைப்பின் அவசியத்தை உணர்ந்து இந்த தொழில்கள் தங்கள் சவால்களை சமாளிக்க உதவும் ஒரு ஆதரவான சூழலை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது என்பதையும் வலியுறுத்தினார். இதை அடைவதற்கு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கிடையில் வலுவான உறவுகளை ஏற்படுத்தும் மற்றும் மேம்படுத்துவதும் அவசியமாகும் எனவும் அவர் கூறினார். பலதுறை மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஊடாக உள்ளூர் மட்டத்தில் தரமான மற்றும் திறமையான நிறுவன ஆதரவு மற்றும் சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதே இலக்காகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கைத்தொழில் அமைச்சர் கலாநிதி ரமேஷ் பத்திர அவர்களால் முன்வைக்கப்பட்ட இதற்கான பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 308 ரூபாய் 48 சதமாகவும் கொள்வனவு விலை 299 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 225 ரூபாய் 80 சதமாகவும் கொள்வனவு விலை 216 ரூபாய் 35 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நாட்டில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையின் சட்டத்தின்படி 16 வயதுக்குட்பட்ட எவரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் குறித்து 24 மணி
நேர தொலைபேசி எண்ணான 19291929ற்கு முறைப்பாடு செய்யலாம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையகம் மேலும் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த பாடகரும் பாடலாசிரியருமான பாலக் முச்சல் சேவிங் லிட்டில் கார்ட்ஸ் என்கின்ற நிதி திரட்டும் அமைப்பின் ஊடாக 3000 சிறுவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் இணையவாசிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் 32 வயதான பாலக் முக்ஷல் இதய நோய்களினால் பாதிக்கப்படும் ஏழை சிறுவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் பொருட்டு அவரது சகோதரர் பாலாஸ் முச்சாலுடன் இணைந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார். இதன் ஊடாக கிடைக்கப்பெறும் பணத்தை கொண்டு சுமார் 3000 சிறுவர்களின் உயிரை இதுவரை அவர் காப்பாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து பாலக் முச்சல் கருத்து தெரிவிக்கையில், இசை கச்சேரி ஊடாக கிடைக்கும் பணத்தை வைத்து இந்த நல்ல காரியத்தை செய்து வருகின்றேன். இன்னும் 413 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது. தற்போது இதுதான் எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய இலட்சியமாக உள்ளது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை அவரது பணியை பாராட்டிய மத்திய அரசாங்கம் மற்றும் பிற பொது நிறுவனங்கள் பல்வேறு விருதுகளை வழங்கி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ரபா எல்லையில் போர் பதற்றமானது தற்போது அதிகரித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலின் அமைச்சரவை கூட இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலில் தீவிரமடைந்துள்ள போர் தொடர்பில் விவாதிக்கவே அமைச்சரவை கூடியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலில் மரணமடைந்த சம்பவம் காரணமாக தாக்குதல்களின் தீவிரத்தை அதிகரிக்க கிஸ்புல்லா உறுதியளித்திருக்கிறது. இந்த நிலையில் ராஜதந்திர பாதுகாப்பு மற்றும் இராணுவ வழிமுறைகள் ஊடாக வடக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பை மீட்டெடுக்கும் திட்டத்தை வகுக்கவே குறித்த அவசர கூட்டம் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இதற்குமைய கிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முழு போர் வெடிப்பதை தடுக்க அமெரிக்கா தற்போது திரைக்கு பின்னால் போராடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழருக்கு சொந்தமான திரையரங்கு ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட 4 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2வது நபராகவே இலங்கை தமிழருக்கு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரான பிரண்டன் நகரை சேர்ந்த 43 வயதான நபர் மீதே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஜோர்க் போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். கனடாவில் கடந்த ஜனவரி 24ஆம் நாள் டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள வெவ்வேறு திரையரங்குகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் 30ஆம் நாள் மார்க்கம் நகரை சேர்ந்த 27 வயதான ஆண்ட்ரூ டக்ளஸ் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே மே 22ஆம் நாள் இலங்கை தமிழர் ஒருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.